எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, 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 நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு வெற்றிடமாக அல்ல, முழு பலத்தோடு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு ஒரு புது வல்லமையோடு புத்தாண்டிலே பிரவேசிக்கத்தக்கதாய் இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களை நாங்களே உய்த்து ஆராய்ந்து சோதித்து பார்க்க ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் பேசும், என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென், ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். எழுத்தவங்க படிக்கலாம். போதும். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். அருமையான ஒரு வசனம். ஆத்துமாவை குறித்த ஒரு விழிப்பு செய்தியாக தான் நேற்று முதல் நாம் பார்த்து வருகிறோம். நேற்று ஒரு வார்த்தையை உங்களுக்கு மென்ஷன் பண்ணினேன். நேற்று ஆரம்பத்தில், செய்தியின் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை படித்து, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ அங்கே ஒரு முக்கியமான காரியத்தை வைக்கிறார். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லாமல் அங்கே இடையிலே ஒரு வார்த்தை வைக்கிறார். அது என்ன? உன் ஆத்மா வாழ்கிறது போல. அப்படி என்றால் ஆத்மா வாழணும்னா அதுக்கு ஒரு அறிவு இருக்குது. அதான் ஆத்மா அறிவு. அதை இங்க பார்க்கணும். பார்த்தீங்களா? ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். இப்போ உலக பிரகாரமா ஏன் படிக்க வைக்கிறீங்க பிள்ளைகளை? படித்து நல்ல ஒரு வேலை கிடைத்து பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும். உலக பிரகாரமான அறிவு. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்கிறாங்களோ அவ்வளவும் வேலை, நல்ல வேலையாக கிடைக்கும். இன்ஜினியரு, டாக்டரு அப்படின்னால ஏன் ஒஸ்தி படிக்கிறாங்கன்னா, டாக்டர் வேலை கிடைச்சா கஷ்டம் இல்லாமல் படிக்கலாம். அது மாதிரி சில, ஆமாம், அது பாருங்க, காத்தடிச்சா கீழே விழுது, எடுத்து எடுத்து வச்சுட்டு போயின்னாங்கிறாங்க. என்னன்னா தெரியல, பாவம் சின்ன பசங்க. இப்போ பெரியவங்க என்ன பண்ணுவோம், அது மேலே ஒரு வெயிட்டான பொருளை அப்படி வைப்பாங்க. இதுவும் அச்சுன்னு போதுன்னா வேற எதுனா அது மேலே வைக்கணும். அப்போ உலக பிரகாரமான அறிவு இது. சிறு பிள்ளைகள் 2 முறை வச்சுட்டு போனாங்க. இது எத்தனை முறை வச்சாலும் விழுதே அப்படின்ற யோசனை அவங்களுக்கு கிடையாது. ஒரு வெயிட்டு, அதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும், அவங்களுக்கு தெரியல. சரி, எத்தனை முறை இது கீழே விழுந்தாலும் நம்ம எடுத்து வைக்கலான்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அது உலக பிரகாரமான காரியம். இதில் ஃபெயிலியர் ஆனால் கூட தப்பு கிடையாது. ஆனால் ஆன்மீக அறிவுன்னு ஒரு இருக்குது அல்லவா, பரலோகத்திலே நம்ம கொண்டு போய் சேர்க்கின்ற அறிவு. அல்ல சொல்லுங்க. ஆமாம், இது தெய்வீக தன்மை கொண்டது. அதனால தான் இயேசு சொன்னார், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? What is the gain? A man over whole world but lose his soul or lost his soul. What is the gain? இன்னைக்கு வரைக்கும் அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. இயேசு கேட்ட கேள்வி. ஆனா அதுக்கு பதில் என்ன தெரியுமா? லாபம் இல்லை, நஷ்டம்தான். உலகம் முழுவதும் ஊழியக்காரங்களுக்கு கூட இது இருக்குது. வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் நான் சுற்றி திரிந்து ஊழியம் செய்த ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தினாலும் என்னுடைய ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் எனக்கு லாபம் ஒன்றும் இல்லை. என்ன அர்த்தம்? இங்கே நின்று இந்த மைக்கில் நான் பேசி கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன்ல, இதனால நான் பரலோகம் போக முடியாது. பரலோகம் செல்வதற்கு நான் என்னை ஆயத்தமாக வைத்துக்கொண்டு நான் பிரசங்கம் பண்ணினால் நான் பரலோகம் போக முடியும்.
பவுல் எழுதுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி, அதாவது ஆண்டவருக்கு ஆகாதவனாய் போகாதபடி, அதான் அதுக்கு அர்த்தம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆண்டவருக்கு ஆகாமல் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அருமையான வார்த்தை. உலகத்திலேயே அதிகமா பிரசங்கம் பண்ணினது பவுல் அப்போஸ்தலன் தான். பிரசங்கம் பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, நீங்க 39 நாள் உபவாசம் இருந்துட்டு வந்த மாதிரி இருக்குது. உங்க குரலை கேட்ட பாவம் பரிதாபமா இருக்குது. சரி, இப்ப நல்லா சத்தமா சொல்லுங்க. பிரசங்கம் பண்ணினார். இப்ப நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் பின்னாடி நீங்க பிரசங்கம் பண்ணினார்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? ரெடி. பவுல் அப்போஸ்தலன் சொல்லிட்டீங்களா? காடுகளிலே, மேடுகளிலே, சபைகளிலே, தெருக்களிலே, வீதிகளிலே, ராஜாக்களுக்கு முன்பாக, அடிமைகளுக்கு முன்பாக, சாப்பாடு இருந்தாலும் சாப்பாடு இல்லாவிட்டாலும், காணிக்கை கிடைத்தாலும் காணிக்கை கிடைக்காவிட்டாலும், பசியிலும் தாகத்திலும், சிறைச்சேரம் பண்ணுவதற்கு முன்னாடி கூட, கப்பல் பயணத்தில், தீவுகளிலே, அப்படியாப்பட்ட ஒரு பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இதனால நான் பரலோகம் போயிட முடியாது. பாத்தீங்களா? இதனால நான் பரலோகம் போயிட முடியாது. என்ன பிரயோஜனம்? நீ பிரசங்கம் எல்லாம் பண்ணி இவ்வளவு பேருக்கு உன் ஆத்மாவை நீ காத்து கொள்ளாமல் போனாயே, அந்த ஒரு காரியத்திற்காக நீ அவுட்டு அப்படின்ற மாதிரி என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இதுல பல அர்த்தம் இருக்குது. ஆவியிலும் நான் ஒரு தாழ்மை, சரீரத்திலும் ஒரு அடக்கம். ஐம்புலன்களை அடக்க தெரியாதவன் மனிதன் அல்ல. இச்சை அடக்கம். என்னால் முடியல. உங்களால் முடியாததை ஆண்டவர் உங்கள் மேல் திணிக்க மாட்டார். யோசிக்கணும். அப்படி என்றால் ஆத்மாவை குறித்த ஒரு அறிவு, ஒரு வாஞ்சை. ஏன்னா ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. சரீரத்துக்கு அழிவு இருக்கிறது, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. சரீரத்திற்கு கிடைக்கிற அந்த அழிவு கூட கொஞ்ச நாள் தான். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி எரிக்கப்பட்ட அல்லது புதைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் இயேசு வரும்பொழுது அதே சரீரத்தோடு உயிரோடு எழுந்திருப்பார்கள். இதுதான் அதிசயமான காரியம். இனிமேல்ட்டு நடக்க போகுது இதெல்லாம். சிலர் சொல்லுவாங்க, என்னை எரிச்சிடாதீங்க, கொளுத்திடாதீங்க, சூடு தாங்க முடியாதுன்ற மாதிரி. செத்துட்டு பிறகு என்ன சூடு பண்ணா தெரிய போகுது. ஆனா எரிச்சிடாதீங்க, அமைதியா பதிச்சிருங்கன்னு பயத்துல தான் சொல்லுவாங்க. புதைத்தாலும் அது மண்ணுக்கு மண்ணா போகுது, சாம்பலுக்கு சாம்பலாக போதும், மண்ணுக்கு மண்ணாக போகுது. புதைத்தால், எரித்தால் சாம்பலுக்கு சாம்பலாக போகுது. அதனால தான் அடக்க மாட்டாப்போ புழுதிக்கு புழுதியாக, மண்ணுக்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பலாக கிறிஸ்து இயேசுவின் வருகைக்காக விதைக்கிறோம் அப்படிதான் சொல்லுவாங்க. அங்க விதைத்தல். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மரணம் அழிவே கிடையாது. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அழிவே கிடையாது. ஆனா ஒண்ணு பரலோகம் அல்லது நரகம். நரகத்திற்கும் அழிவே கிடையாது. நித்திய காலமாய் எரிகின்ற நெருப்பு, burning hell, இட்டர்னல் ஹெல் ஃபயர் என்று சொல்லுவார்கள். இட்டர்னல் ஹெல் ஃபயர் என்றால் நித்திய நரகம். தெளிவா இருக்குது பைபிள்ல. இயேசு கிறிஸ்து பரலோகத்தை பற்றி பேசியிருக்கிறார், நரகத்தை பற்றியும் பேசியிருக்கிறார். ரெண்டையும் பேசியிருக்கிறார். ரெண்டு வழிகளை வைத்திருக்கிறேன். ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி. கேட்டுக்கு போகின்ற வாசல் வழி விசாலமா இருக்கிறது, அதில் போகிறவர்கள் அநேகர். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் வழி குறுகலா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். அதான் ஜீவனுக்குள்ள பிரவேசித்து போனா பரலோகத்தில் போய் சேர்ந்துடலாம். ஆனா அந்த வழி ரொம்ப நெருக்கமா போராட்டம், பிரச்சனை, அவமானம், நிந்தனை,
அம்மா ஜெபிச்சாங்க பார்த்தீங்களா? வட இந்தியாவில் கிறிஸ்துமஸ் கூட கொண்டாடாதபடி தீவிரவாதிகள் எத்தனை பிரச்சனை, எத்தனை கலாட்டா இப்போ அதான் நடந்துனுக்குது. அமெரிக்க அதிபர் எச்சரித்திருக்கிறார், உங்க ஆளுங்கள்லாம் எங்க நாட்டில் இருக்கிறாங்க, தீவிரவாதிகள் RSS கார் இருக்கிறாங்க, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இருக்கிறாங்க, நாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், அவங்கள மதிக்கிறோம். ஆனா நீ கிறிஸ்தவங்கள ஜனநாயக நாடுன்றாங்க இந்தியாவை. எல்லா மதத்தினருக்கும் சொந்தம், எல்லாம் ஒருத்தரை நேசிக்கிறப்ப அவங்க இருக்கிற சர்ச்சுக்குள்ள நீ போயிட்டு நீ அவங்க இருக்கிற சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சதை பற்றி தப்பு இல்லை. ஏன்னா நீ ஒருவேளை ஜபத்துக்கு வரலாம்னு நினைச்சுன்னு இருப்பாங்க. ஆனா நீ போய் அவங்கள அடிச்சு அவங்க பொருளெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சு கலாட்டா பண்றியே, இது நியாயமா அப்படின்னு அரசாங்கம் எச்சரிக்குது. ஆனா நம்மளோ எந்த தர்ணா போராட்டம் கிடையாது, எந்த வன்முறை கிடையாது. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம், அல்லேலூயா. எங்க நாட்டு கிறிஸ்தவங்களை காப்பாத்துங்கப்பான்னு ஜெபிக்கிறோம். அரசாங்கம் அது வேலை அது செய்யட்டும். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஜெபம் செய்கிறோம். என்னடான்னா அவங்களுக்கு அந்த எதிர்க்கிறார்களே அவர்களுக்கு ஆத்மா பற்றி அறிவு கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு வெறி செயல், இதுக்கு பேரு அராஜகம். ராஜாக்கள் எங்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் பைபிள் இருக்குது. அது என்னவோ தெரியல, கிறிஸ்துவனாவே அடிக்கிறான். அது என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. எப்பா உன் பாணிக்கே வரேன், நீ யாரோ பெற்றெடுத்த ஒரு தாயின் பையன், என்னை பெற்றெடுத்தது இன்னொரு தாய், எனக்கு பிரியமான சாமியை நான் கும்பிடக்கூடாதா? அது ஏன் இஷ்டம். இப்ப எனக்கு தோசை பிடிக்கும், பிரதருக்கு இட்லி பிடிக்கும். நான் அவரை என்ன பிரதர் நீங்க தோசை சாப்பிடுங்கன்னு வற்புறுத்த முடியுமா? அதே போலதான் அவங்க பாணிக்கே வர்றேன். நம்ம சொல்றோம் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உலக ரட்சகர், அவர் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் தருகிறார், உங்களுக்கு விருப்பமான வாங்க இயேசு கிட்ட தானே சொல்றோம். நம்ம பலாத்காரம் பண்றோமா? இல்லையே. யாரையாவது துப்பாக்கி முனையில மரியாதை இயேசு கிட்ட வா இல்லைன்னா சுட்டு போடுவான்னு சொல்றோமா? இல்லையே. அன்பின் பிரமாணத்தை இயேசு நமக்கு வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்கு அன்பின் பிரமாணத்தை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்பாயிரு, அன்பு செலுத்து, அன்பை நிலைநாட்டு. என் அன்பின் பாதையில் நடக்கிறவர்கள் தான் எனக்கு தேவை. நீடிய பொறுமையை கடைபிடி. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படிதான் ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் ஆத்துமாவை குறித்த அறிவு அவங்களுக்கெல்லாம் இல்லை. ஆன்மீகம் என்றாலே பரிசுத்த வேதத்தில் இருக்கிற வார்த்தை தான். புறஜாதிகளுடைய அந்த வார்த்தைகள் அதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு தெரியல, அதனால தான் பாவம் துடிக்கிறாங்க, ஆதி அர்த்தம் இல்லாத அலையிறாங்க, வீட்டெல்லாம் விட்டு எங்க பாரு அலையிறாங்க. நம்ம எங்கன்னா போனா கிறிஸ்தவ சம்பந்தப்பட்ட மீட்டிங் எல்லாம் போனா அங்க போய் பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்றோம், பக்தியா இருந்துட்டு வர்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, மேற்கொண்டு நமக்கு படிக்கலாமா? ஒரு வசனத்தை படிப்போம். நம்முடைய ஆத்மா வாழக்கூடாதபடி நம்மை கெடுக்கிற சில காரியங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 பேதுரு 2:13 எடுத்தவங்க படிங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2 பேதுரு 2:13. ம் 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 ஆ ம் ம் பாத்தீங்களா? நிறைய வருது அதுல. பாத்தீங்களா? உல்லாசமான ஒரு வாழ்க்கை ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து இழுக்கிறார்கள். இது ஆத்துமா வாழக்கூடாதபடி செயல்படுகிற ஒரு சுபாவம். உல்லாசமான ஒரு வாழ்க்கை. உல்லாசம் என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள கிடக்க மாட்டாங்க, சிலர் சுத்திக்கிட்டே கிடப்பாங்க, தான் தோன்றி தனமாக சுத்தி கொண்டே கிடப்பார்கள். உல்லாச பயணம் போயிட்டு வாங்க, பரவாயில்ல, ஒரு ரிலாக்ஸ். அந்த சந்தோஷத்துல இன்னொருத்தரை அங்க கூட சேர்த்துக்குங்க.
அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க, கொண்டு வாங்க. பாருங்கள், என் சந்தோஷத்தில் நீங்களும் பங்கு பெறுங்கள் என்று சொல்லி அவர்களை அழையுங்கள். நம்ம கஷ்டம், என் சுய சித்தம், சுயநலவாதிகளா இருக்கக்கூடாது. உல்லாச பயணம் அப்படியே கேலி கூத்து பரியாசத்துக்கு போயிடும். அது கர்த்தர் வெறுக்கிறார். உல்லாசம் என்றால் பொதுவான உல்லாசம் அல்ல, பாவ உல்லாசம், சிற்றின்ப உல்லாசம். கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆனாலும் கூட சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். சிற்றின்பம் என்பது ஆத்மாவுக்கு விரோதமான காரியம், ஆத்மா வளர்ச்சிக்கு விரோதமான காரியம் தான் சிற்றின்பம். பணம் பணம் என்றிடும் பலரும் உண்டு இந்த புவியினிலே, இந்த புவியினிலே. மனமெல்லாம் செல்வத்தை சேர்த்திடவே இந்த புவியினிலே, இந்த புவியினிலே. பணம் பணம் என்றிடும் பலரும் உண்டு இந்த புவியினிலே, இந்த புவியினிலே. மனமெல்லாம் செல்வத்தை சேர்த்திடவே இந்த புவியினிலே, இந்த புவியினிலே. சிலர் மூச்செல்லாம் ஆசிக்காயாளரே நிற்கும், ஆனால் வாழ்வெல்லாம் பாவமும் சாபமுமே. சிலர் மூச்செல்லாம் ஆசிக்காயாளரே நிற்கும், ஆனால் வாழ்வெல்லாம் பாவமும் சாபமுமே. யாருக்காய் வாழ்கின்றாய் நீ, நீ யாருக்காய் வாழ்கின்றாய் நீ? இந்த வையகம் தன்னிலே வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம் யாருக்காய் வாழ்கின்றாய் நீ? நாம் யாருக்காக வாழ்கிறோம் ரொம்ப முக்கியம். என் ஆண்டவர் இயேசுவின் நாம மகிமைக்காக நான் வாழ்கிறேன் அப்படி சொல்லணும். என்னால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். என் பேச்சினாலே, என் பார்வையினாலே, என் நடக்கையினாலே, என் செயல்களினாலே, என் அந்தரங்க வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை, என் சபையின் அணுகுமுறையினாலே இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்பட வேண்டுமே தவிர ஒரு காலம் தூஷிக்கப்படவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எங்க அப்பா அம்மா ரொம்ப அன்பானவர்கள், எங்க அப்பா அம்மா ரொம்ப அருமையா ஜெபிப்பார்கள், எங்க அப்பா அம்மா குடும்ப ஜெபம் நடத்துவார்கள், எங்க அப்பா அம்மா சர்ச்சுக்கு எங்களை தவறாம கூட்டி கொண்டு போவார்கள், எங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லா தமாஷா சந்தோஷமா இருப்பார்கள் என்று உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பற்றி சாட்சி சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். எப்போ பாரு கலாட்டா, சண்டை, பிரச்சனைன்னா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. பிள்ளைகளுடைய பிரெயின், பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவர்களுடைய பக்தி கெடுகிறது. அவங்க பக்தியா வளர முடியாது. நீங்க பக்தியா இல்லாம பிள்ளைகளை பக்தியாக வளர்க்க முடியாது. ஒரு குடிகார அப்பா தான் பிள்ளைகளை பார்த்து குடிக்க கூடாது என்று சொல்ல முடியாது. நீ மட்டும் குடிக்கலாமா கேட்பான். சின்ன பையனா இருந்தா கேட்க மாட்டான், கொஞ்சம் வளர்ந்தா கண்டிப்பா கேட்பான். நீ யோகியமா கேட்கறாங்க இந்த காலத்துல. நீ பெரிய யோகியமா, உன் பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னுறான். அதனால தேவநாம மகிமைக்காகவும் மனிதர்கள் முன்பாக கிறிஸ்துவின் ஒளி மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால இந்த உல்லாசத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அது ஒரு கிளுகிளுப்பா தான் தெரியும். பரவாயில்ல, அப்படி போயிட்டு வரலாம். கர்த்தர்கிட்ட கேட்டியா? கூட வர்றது யாரு? விசுவாசிகளா, கர்த்தருடைய பிள்ளைகளா, பக்தர்களா, பரிசுத்தவான்களா, பாஸ்டரா, பாஸ்டம்மாவா, இல்ல யாரோ ஒண்ணு வந்துடும், கசப்பு சேர்ந்துடும். ஆகான் மாதிரி ஒரு ஆகானால் இஸ்ரவேலருக்கு வர வேண்டிய வெற்றி தோல்வியாய் மாறிவிட்டது. இஸ்ரவேலர் மடங்கடிக்கப்பட்டார்கள், தோல்வி. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ளே ஒரு ஆகான் இருக்கிறான், அவனாலதான் அந்த தோல்வி வந்தது, அவனை கண்டுபிடித்து அவனை கல்லெறிந்து கொள்ளுங்கள்.
கண்டுபிடிச்சி ஒண்ணா விசாரிச்சு பார்த்தாப்பா அவன் மாட்டினான். கற்குவியல்களாய் நிரப்பினார்கள். செத்து விட்ட பிறகு கூட உடவே இல்லை, ரொப்பிட்டாங்க கல்லு குவியல். அவ்வளோ வைராகி. யோசித்து பாருங்க, அவன் பண்ணிட்டான் தப்பு. போர் முனைக்கு போய் எதிரிகளை வீழ்த்திட்டு வரணும், அவ்வளவுதான் அப்போ சட்டம். இவன் என்ன பண்ணா, அதிலே கவனம் செலுத்தாமல் அந்த போர் முனையிலே கிடந்த உயர்ந்த ஆடைகள், வஸ்திரங்கள், கம்பளிகள், பணம், வெள்ளி, பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டான். அது ஆண்டவருக்கு அருவருப்பாய், கோபமாக, கோபாக்கினையாய் ஆண்டவர் அதை மாற்றிவிட்டார். ஆகான் மேல பெரிய தப்பு. அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. வீட்டில் எல்லாரும் பக்தி பரிசுத்தம், ஒருத்தர் மட்டும் தனியா தான் தோன்றி தனமா இருப்பாங்க. தப்பு, ஆபத்து வந்துடும், மாட்டிக்குவாங்க. கிறிஸ்துவின் திருநாமத்தை அணிந்த நாம் கவனக்குறைவா இருக்கக்கூடாது. அவனே சொல்லுவான், அவனுக்கு வசனம் எல்லாம் தெரியும். நல்லா பிசாசுக்கு நல்லா வசனம் எல்லாமே தெரியும். அவன் சொல்லுவான், இந்த வசனத்தின்படி நீ வாழாதபடினாலே உன் வீட்டில் நான் இருக்கிறான்னுவான். நீ இந்த வசனத்தை ஒப்பு கூட நான் போறான்னுவான். அவனுக்கு தெரியும். பல கோடி ஆண்டுகள் ஆண்டவரோடு வாழ்ந்தவன், இருந்தவன். பைபிள் இருக்கிற அத்தனை வசனமும் அவனுக்கு தெரியும். ஆண்டவர் இருக்கிற அத்தனை பவர் அவனுக்கு உண்டு. மரித்தோரை கூட எழுப்புறான் பிசாசு, நோயாளிகளை சுகமாக்குறான், எல்லாம் உண்டு. ஒன்னே ஒண்ணுதான் அவனால முடியாது, ஒரு ஆத்மாவை மோட்சத்திற்கு கொண்டு போய் சேர்க்க அவனால முடியாது. ஏனென்றால் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது எரி நரகம், பேர்னிங் ஹெல். பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது என்று அறிந்து யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் வஞ்சக வலையில விழுந்து விடாதே. எத்தனையோ எழும்பி பிரகாசித்தவர்கள் இந்த பிசாசின் வஞ்சக வலையில விழுந்து பின்வாங்கி போனார்கள், பின்வாங்கி போனார்கள், ஆண்டவரையே மறந்து விட்டார்கள். அவ்வளவுதான் என் வாழ்க்கை. என்னன்னா அந்த உலகத்தின் காரியம் அவங்கள மயக்கி விட்டது. பரலோகத்துக்கு போகணும்னா பாடுகள் பட்டே தீர வேண்டும், பாடுபட்டு தான் ஆகணும். மகனே மகளே, கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் உன்னை கடிந்து கொள்ளும் பொழுது நீ சோர்ந்து போகாதே. உனக்கு போராட்டம், உபத்திரம், பிரச்சனை வருதா, அப்பே யோசனை பண்ணு, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ரொம்ப பெரிய அளவுல பிரச்சனை வருதா, ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். அந்த இடத்துக்கு வரணும் நம்ம பிரெயின். ஒரு காலம் முறுமுறுக்கவே கூடாது. ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி அப்படி கேட்கவே கூடாது. தேவனாகி கர்த்தர் தான் இஸ்ரவேல் மக்களை உல்லாச பயணம்ன்றமே ஆண்டவரே கொண்டு வந்தார். எகிப்தில இருந்து கானான் தேசம். கானான் தேசம் என்றால் இப்ப இருக்கிற இஸ்ரேல், அதான் கானான். இஸ்ரேலுக்கு பல பெயர்கள் உண்டு. அந்த காலத்துல கானான் தேசத்தை நான் உனக்கு காட்டுவேன், உனக்கு நான் கொண்டு போய் அங்கே சேர்ப்பேன், என் ஜனங்களை எகிப்தில இருந்து மீட்டு கொண்டு வருவாயாக மகனே அப்படின்னு ஆரோனுக்கு கூட்டிக்கிட்டு போன்னு சொல்லி அனுப்புறார். அப்படியே எல்லாம் நடந்தது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ அற்புதமெல்லாம் அங்க செய்யறார். ஆண்டவராகி கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மோசே ஆரோனை கொண்டு கானானுக்கு கொண்டு வருகிற வழியிலே நல்லா கவனம். ஆண்டவராகி கர்த்தர் தான் அவங்களை கொண்டு வராரு. 40 லட்சம் பேருக்கு மேல கொண்டு வராரு. அவர் தானே கொண்டு வராரு. வழியிலேயே மாண்டார்களே ஏன்? வழியிலேயே மாண்டார்களே ஏன்? தேவனாகி கர்த்தரையும் மோசேயையும் ஆரோனையும் முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பு எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. அவங்க என்ன திருடினார்களா? விபச்சாரம் பண்ணினார்களா? வேசித்தனம் பண்ணினார்களா? மோசே ஆரோனை போட்டு அடிச்சாங்களா? இல்லையே. உள்ளத்தில் தோன்றிய கெட்ட பிச்சு, உள்ளத்தில் தோன்றிய கசப்பு முறுமுறுப்பாய் மாறி பேசுறாங்க. அப்போ எங்களை மீட்டு கொண்டு போக ஒரு ரட்சகனை அனுப்பேன் என்று சொன்னீரே, தேவனாகி கர்த்தாவே எங்கே இன்னும் வரவில்லையே என்று கேட்டார்களாம். மீட்டு கொண்டு வர்ற வழியில நாங்க அங்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம்,
சில பார்த்துருக்கிறீங்களா, கல்யாணம் ஆன பிறகு சில பிரச்சனை வர்றப்ப சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நல்லா இருக்கும், இன்னொரு கல்யாணம் பண்ணாத, அதோட நிறுத்து. சிலர் பார்த்துருக்கிறீங்களா, நான் பிறகாது இருந்திருந்தாவே நல்லா இருந்திருக்கும். தத்துவம் இதெல்லாம். பிறந்துட்ட அவ்வளவுதான், வாழ்ந்து காட்டு. சிலர் சொல்லுவாங்க அந்த காலத்துல டைலாக், எங்க அம்மா மலடியா இருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் பிறகாம இருந்திருப்பேன். ஏயா நீ பிறகாம இருந்திருந்தா இப்படியா நீ சொல்ல போற? யோசிக்கணும். ப்ளீஸ் லிசன் லிசன். அங்க அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம சபையின் காரியம் தான், நம்ம ஜபத்தோட இருக்கலாம். அங்க கர்த்தர் வேண்டிய ஏற்பாடு செஞ்சுனுக்கிறாரு. நம்ம ஜபத்தோட செய்தியை கேளுங்க. நம்மள எல்லாரையும் பாஸ்டர் வெளியே வாங்கன்னு கூப்பிட்டா நம்ம போகலாம். அது வரைக்கும் பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. ஆமா. ஆகையினால முறுமுறுப்பு பயங்கரமான பாவம். நல்லா தெரிஞ்சுக்கங்கம்மா. நிறைய சென்சார் எடுத்து பார்த்துருக்கிறேன். நான் கூட 48 வருஷமா நான் ஊழியம் செய்யறேன்யா. எத்தனை வீடுகளை போய் பார்த்துருப்பேன். சொல்லட்டுமா? என்ன திட்டக்கூடாது. இந்த முறுமுறுப்பு நிறைய சகோதரிகள் கிட்ட தான் இருக்குது. ஐயோ நயா அப்படி சொல்லிட்டீங்க, எங்களை குறை சொல்றதுக்காக வந்தீங்க. குறை சொல்லவில்லை, குறையை சுட்டி காட்டுகிறேன். புருஷனை முறுமுறுப்பாங்க, சமையல் அறையில முறுமுறுப்பாங்க. அவங்க பேசுற சவுண்டே சரியா கேட்காது, ஆனா பேசுவாங்க. அப்ப புருஷனுக்கு கோபம் வருமா வராதா? என்ன பேசுற, தெளிவா என்ன கேட்கிற மாதிரி சொல்லு, நம்ம எது ஒண்ணும் பேசலாம், ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லுவாரு புருஷன். தைரியம் வராது. ஏன்னா முறுமுறுப்புன்னு வந்தாவே அது அவங்க செய்யற பாவம். அந்த தைரியம் இல்லாம உள்ளுக்குள்ளேயே பேசுறத புருஷனுக்கு தெரியாம போட்டோன்னு மனசுலயே இருந்துக்கோ. மனசுக்கு புருஷனுக்கு கேட்கணும், ஆனா வார்த்தை புரியக்கூடாது. எப்படியாப்பட்ட கிரிமினல் பாத்தீங்களா இந்த பாவம்? உங்களே சொல்லல, அந்த சுபாவத்தை சொல்றேன். டைரக்டா எதிர்காணின்னு நீங்க எப்படி கூப்பிடுறீங்க, அத்தான்றீங்களோ என்னங்கன்றீங்களோ எப்படியா சொல்லி தெளிவா உங்க சவுண்ட் அவர் காது கேட்கற மாதிரி பேசுங்க. இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி உட்காந்து பேசுங்க. பசங்க இருக்கிறாங்க, இப்ப வேணா தனியா பேசலாம்னா அப்படியும் பேசுங்க. பேச்சோட தான் இருக்கணும். இல்லையா? அது பிரச்சனையா மாறக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், தன் ஆவியை அடக்காதவன் பாழிடுந்த மதுளை போல் இருக்கிறான். ஆவியை அடக்கணுமா? நீங்க முறுமுறுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? புருஷனுக்கும் புரியல, உங்களுக்குள்ளேயே அந்த சவுண்ட் மட்டும் வெளியே வருது. அதனால என்ன பிரயோஜனம்? அதான் கேட்கிறாரு ஆண்டவர். அதை காட்டிலும் கொஞ்சம் சவுண்ட் ஏத்தி பேசு. உன் குறைய தாராளமா சொல்லலாம். உங்க புருஷன்கிட்ட சொல்லாத, அல்லது பிரதர்ஸ் உங்க மனைவி கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? குடும்ப பிரச்சனை குடும்பத்துல தான் நம்ம தீர்க்கணும். சபையின் பிரச்சனை சபையில தான் தீர்க்கணும். யோசித்து பாருங்க. புருஷன் நல்லா சொல்லியிருப்பாரு, இப்படி 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 எல்லாம் இருந்தாதான் நல்லா இருக்குன்னு. அதை யோசித்து பார்த்தா நல்ல ஆலோசனை, கர்த்தருக்கு பிரியமான ஆலோசனை. ஆனா அதை மீறி போகும்பொழுது குடும்பம் இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படும். எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு பாருங்க. ஒரு சின்ன சாதாரண காரியம். எனக்கு ரொம்ப நாளா ஜெயிலுக்கு போகணும்னு ஆசை. என்னையா மகாபலிபுரம் வந்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அங்க இருக்கிற அந்த இடத்த, அந்த ஜெயில் கைதிகளை பார்த்து இயேசு கிறிஸ்து பற்றி கொஞ்சம் பேசணும்னு ஒரு ஆசை. அதுக்கு தான் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். பெங்களூர்ல அக்ரஹாரம் அங்க சிறைச்சாலையில் எனக்கு பர்மிஷன் கிடைச்சிச்சு. அதுக்கு 2-3 பாஸ்டர்ஸுங்க ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு அனுமதி கொடுத்து என்ன அங்க கொண்டு போனாங்க. இவர் ஃபாதரு சிறைச்சாலையை பார்க்கணும், அங்க இருக்கிறவங்களுக்கு இயேசு பற்றி போதிக்கணும்னு சொல்லி இவர் ஆசைப்படுறாருன்னு மனு எழுதி கொடுத்து, வாட்சு செல்போனு எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. பர்ஸு சகலமும் வாங்கி ஒரு இதில் வச்சு பின் பண்ணி வச்சுக்குவாங்க. அங்க இயேசு பற்றி போதிக்கத்தானே போறீங்க, அதனால பைபிள் மட்டும்தான் கொடுத்து அனுப்புவாங்க. வேற ஒன்றும் நம்ம கிட்ட அவங்க கொடுக்க மாட்டாங்க, வாங்கி வச்சுக்குவாங்க. கையில ஒரு சீல் போட்டு அனுப்புவாங்க. அது நம்ம வெளியே வர வரைக்கும் அது பத்திரமா இருக்கணும், அழியக்கூடாது. அனுப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஜெயிலுக்கு போனா வருத்தம், ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
எதுக்கு? நம்ம போய் இயேசுவை பற்றி பேச போறோம் அப்படின்னு. 200 பேருக்கு மேல அண்டர் கிரவுண்ட்ல உக்காந்துக்கிறாங்க. ஆண்கள் சிறைச்சாலை, ரைட் சைடு பெண்கள் சிறைச்சாலை. அங்க நாட் அலவுட், அங்க போகக்கூடாது, விதிகளுக்கு உட்பட்டது. ஆண்கள் பக்கம் கொண்டு போயிட்டாங்க. ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், வணக்கம், வாங்க வாங்க எல்லாம். 2 மணி நேரம் எனக்கு கொடுத்தாங்க. பாட்டு பாடி அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லி, மோட்சத்தை பற்றி சொல்லி. ஏன்னா சிறைச்சாலைகள் சிறையில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்றது, மோட்சத்தை பற்றி, அந்த மோட்ச பேர் பரலோகத்தை பற்றி பேசி அங்க போய் சேரணும்னா இயேசு கிட்ட தான் நீங்க வரணும். இயேசு உங்களை ரட்சிப்பார். நீங்க குற்றம் செய்துவிட்டு சிறைச்சாலைக்கு வந்தீர்களோ, குற்றம் செய்யாமல் வந்தீர்களோ தெரியாது. ஆக மொத்தம் நீங்கள் விடுதலை ஆனாலும் விடுதலை ஆகாவிட்டாலும் இயேசு உங்களை இன்றைக்கு ரட்சிக்க ஆசைப்படுகிறார். உங்கள் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுத விரும்புகிறார். அந்த மோட்சத்திற்கு போய் சேர நீங்க பண்ண தப்புக்கு நாளைக்கே தூக்கு தண்டனை கொடுத்தாலும் இன்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை சிறைச்சாலையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆன்மீக விடுதலை, இயேசு உங்களை பாவத்தை மன்னிக்கணும்னா நீங்க இயேசு கிட்ட வாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். உக்கான்னு பிரசங்கத்தை கேட்ட அத்தனை பேரும் தேம்பி தேம்பி கதறி அழுது, அப்பா ஏசப்பா என்ன அடுத்த மாசம் தூக்கு போட போறாங்க, ஏசப்பா என் பாவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா, நான் வீணா நரகத்துக்கு போக கூடாது, இயேசுவே உங்ககிட்ட நான் வரணும், தேம்பி தேம்பி அழுறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவங்கள பார்த்து நான் அழுதுட்டேன். கொஞ்சம் நெஞ்சம் பாவம் என்கிட்ட எதுனா இருந்தா என்ன கூட மன்னிங்க ஏசப்பா. நானு அழுகிறவர்களோடு சேர்ந்து அழுங்கள். அப்படி ஆயிடுச்சு. கூட்டமெல்லாம் முடிஞ்சுதான் வராங்க. ஐயா அந்த ஏசப்பா அவங்களை சரியான நேரத்தில் கொண்டு வந்தாருயா, எனக்கு ஒரு பிரியா இருக்குது, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு என்ன தூக்கிலிட்டாலும் நான் சந்தோஷமா ஏசப்பா கிட்ட இருப்பேன்றான். ஒவ்வொருத்தனும் சாட்சி சொல்றாங்க. சரி ரொம்ப சந்தோஷம்ட்டு ஒரு கேள்வி கேட்டேன். ஒருத்தரையும் எப்படி, எதனால வந்த, என்ன தப்பு செய்த, ஒரு விசாரணை நான் பண்ணேன். ஒரு கருத்து கணிப்பு மாதிரி. 90% அவங்க சொன்னது என்ன தெரியுங்களா? எனக்குள் எழுந்த கோபம். சொல்லுங்க, கோபம். சாதாரண ஒரு கோபம் ஐயா, அது அப்பவே நான் நிறுத்திருந்தா இவ்வளவு தூரம் ஆயிருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது அதிகமாயிருச்சு. அது அதிகமாக்குற அளவுக்கு அங்க சூழ்நிலை வந்துருச்சு. வெறியாக மாறினேன். சின்ன கோபம் பெரிய கோபமாய் மாறி, அது வெறியாக மாறி நான் அவங்கள கொலை பண்ணிட்டேன், என் மனைவியை வெட்டி போட்டேன், என் சொந்தக்கார அடிச்சிட்டேன், அடி ஒரே அடி செத்து போயிட்டாரு, இப்படியெல்லாம் சொல்றாங்க. யோசித்து பாருங்க. ஆகாததை அந்த செடியிலேயே பிடுங்கி போட்டிருக்கலாமே. ஒரு 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 புளியா செடி, ஒரு முள்ளு செடி தரையில முளைக்கிறது என்றால் அது செடியிலேயே வேரோடு பிடுங்கி எறியலாம் அல்லவா? அதை அப்படியே விட்டு விட்டதனால பெரிய மரமாய் வளர்ந்து விட்டது அந்த முள்ளு மரம். முள்ளு செடியா இருந்தது முள்ளு மரம். முள்ளு மரம் ஆயிட்ட பிறகு இப்ப பிடுங்க முடியுமா? முடியாது. ரம்பம், கட்டப்பாற, மண்வெட்டி, கத்தி இவ்வளவு தேவைப்படுது. கவனிக்கிறீங்களா? உதாரணம், சுபாவம் கொஞ்சமா இருக்கிறப்ப பிடிங்க போடு. அது வளர்ந்துச்சுன்னா உபாசம், முழிவு ஜபம், போதனை, பிரசங்கம் எவ்வளவு பிரயோகிக்க வேண்டியதா இருக்குது பாருங்க. மரமாகி விட்ட பிறகு அதை ரொம்ப எடுத்து அறுத்தாதா, கோடாரி எடுத்து வெட்டினாதா, கத்தி எடுத்து வெட்டினாதா அந்த இடமே காலியாகும். கரெக்டுங்களா? ஆமா. இப்ப யோசித்து பாருங்க. ஒரு சாதாரண உல்லாசம், ஒரு சாதாரண சிற்றின்பம் ஒரு மனிதனை ஆத்துமாவை வாழ விடாதபடி தடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, எசேக்கியேல் 7:13 எடுத்தவங்க சத்தமா படிக்கலாம். எசேக்கியேல் 7:13 எடுத்தவங்க சத்தமா படிங்க.
போதும். நிறைய காரியங்கள் அங்கே பார்க்குறோம். நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். முழுசாக அதுக்கு விளக்கம் கொடுக்க டைம் இல்லை. ஏன்னா அடுத்த காரியத்துக்கு போகலாம் சுவாரஸ்யமா. அதில் ஒரு வார்த்தை நம்ம ஆத்மாவுக்கு விரோதமான, நம்ம ஆத்மா வாழக்கூடாதபடி நம்மை கெடுக்கிற ஒரு வார்த்தை அதில் வருது. அக்கிரமம். சொல்லுங்க நல்லா சத்தமா. அக்கிரமம். யோசித்து பாருங்க. கிரிமினல், யூ ஆர் ஏ கிரிமினல் அப்படின்வாங்க. ஐயோ நான் என்ன அப்படி பெரிய அக்கிரமம் செய்துட்டேன்னு வாங்கல. கிரமம் தவறினாலே அக்கிரமம். அக்கு ஏத்துருங்க, ஆ இக்கு ஏத்துருங்க. கிரமம். கிரமமாய் சாப்பிடுங்கள், கிரமமாய் ஜபம் பண்ணுங்கள், கிரமமாய் ஆராதனைக்கு வாருங்கள், கிரமமாய் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குங்கள். இந்த கிரமம் தவறினால் அக்கு வந்துடும். அக்கிரமம் என்றால் கிரமம் தவறுவது. அப்போ ஏதோ பெரிய கொலை விபச்சாரம் வேசித்தனம் அதுதான் அக்கிரமம் என்றல்ல. அது இன்னும் பயங்கரம். அது இன்னும் பயங்கரம். கிரமம் தவறினாலே அக்கிரமம். ஆவிக்குரிய உங்க ஆரம்ப வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்ன மாதிரி ஒரு ஜபம், என்ன மாதிரி ஒரு தரிசனம், எப்படி ஆத்ம பாரம், எவ்வளவு கண்ணீர் விட்டு அழுது பாதி நேரத்தில் ஜபம் பண்ணி இருக்கிறீங்க. இப்ப அந்த அனுபவம் இருக்குதா? ஆதி நிலை ஏகுங்க, ஆதி நிலை ஏகுங்க. போன வாரம் எங்க அண்ணன் கிட்ட இருந்து ஒரு ரெஜிஸ்டர் தபால் வந்துச்சு. ரெஜிஸ்டர் தபால் பின்னாடி பார்த்தா 58 ரூபாய் அது கட்டி இருக்கிறாரு. அதுக்கு ஸ்டாம்பு பிரிச்சு பார்த்தா கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்கள். கனவு கண்ட மாதிரி கிறிஸ்துமஸ் வாழ்த்து அனுப்பிக்கிறாரு எங்க அண்ணன். அப்புறம் என் மனைவி கிட்ட சொன்னேன், கிறிஸ்துமஸ் வாழ்த்து அனுப்பினாரு எங்க அண்ணன். அதை என் மனைவி கிட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஓஹோ அண்ணன் ஆதி நிலை ஏகி இருக்கிறாரு அப்படின்னாங்க. ஏன்னா அந்த காலத்துல கிறிஸ்துமஸ் கிரீட்டிங்ஸ் 10 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பிடுவோம். இவரு ரெஜிஸ்டர் தபால் கையெழுத்து வாங்கிக்கின்னு தான் அவன் கொடுத்தான். அந்த போஸ்ட் ஆபீஸ், அந்த போஸ்ட்மேன். அப்படியா வந்து பார்த்தா கிறிஸ்துமஸ் கிரீட்டிங்ஸ். எங்க அண்ணன் சொல்றாரு, போன் பண்ணி கேட்டேன், ரொம்ப சந்தோஷம்னா, பொழுது வெடிஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி அனுப்பி, இந்த மாதிரி நானும் பார்த்துனேன். ஆமா எல்லாருக்கும், உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும், சொந்த பந்தம் எல்லாருக்கும் நான் இப்படிதான் அனுப்பி விட்டான்றாரு. இந்த வருஷம் எனக்கு ஒரு அப்படி ஏவுதல் வந்துருச்சு பாருங்க. ஆதி நிலை ஏகிட்டாரு. அந்த மாதிரி காலம் திரும்பி வருமா? அவரு அதெல்லாம் நிறுத்தி இப்படி பண்ணிட்டாரு. நம்ம என்ன பண்றோம்? வாட்ஸ்அப், பேஸ்புக், யூடியூப், சைக்கிள் டியூப் அதில் அனுப்பினுக்கிறோம். இப்போ எல்லாம் நூதன உபகரணங்கள், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இன்டர்நெட்டு, நெட்டு. ஆமா, நெட்டி போய் நரகத்தில் தள்ள போகுது. அதே மாதிரிதான் செல் வக்கீல் சொன்னார், சிறைச்சாலை. நெட்டு மாய வலை. நெட்டுன்னா வலை, போயிடாத, அதுல விழுந்துடாதன்றார். ஆதி நிலையே கிடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, அழான மண்மேடுகள் யாரும் பாராளும் வேந்தன் மனையாகும். ஆதி நிலையே